ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமாகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெறும் ராகி மாவு மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவு எதுவும் சேர்க்கலை. நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷாக உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து விட்றதுனா கூட ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு பவுலில் அளந்து 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நம்ம இதே பவுலில் தாங்க தண்ணி அளந்து எடுக்கணும். அதனால் வேறு கப்புக்கு மாற்றிட்டு தண்ணி அளந்து எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கடாயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வர சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு இந்த தண்ணியிலேயே மாவு கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். எடுத்து பிசையும் போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாயிரும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஆற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம அந்த தண்ணியில் கையை மட்டும் நனைச்சி நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நனைச்சி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது மாவுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது கரெக்டாக வந்துடும். ரொம்ப குலைவாக இருந்தாலும் நம்மளுக்கு தேய்ச்சி எடுக்கும்போது கரெக்டாக வராதுங்க. 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் நல்லா ஒன்று திரட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் நல்லா ஒட்டாத அளவுக்கு வர மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு இதை தேய்க்க ஆரம்பிச்சிக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ராகி மாவில் செஞ்ச ரெசிபினா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிட்டு இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ராகி மாவே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ராகி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரே சமனாக வர்றதுக்கு நான் ஒரு பாத்திரத்தோட மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்மளுக்கு எல்லா சப்பாத்தியும் ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அப்படியே தேய்ச்சி கூட போட்டுக்கலாங்க. பேலன்ஸ் இருக்கிற மாவையும் உருட்டி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற எக்ஸஸ் மாவை இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலில் லைட்டாக தண்ணியில் நனைச்சி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். மேலே மாவு இருந்துச்சுன்னா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க, அதுக்காக தான். இப்போ இதை நம்ம கல்லில் போட்டு நல்லா சூடானதும் நம்ம இதை திருப்பி விட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு மேலே வேணும்னா நீங்கள் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ தடவிக்கலாம். பாருங்கள், நம்ம ஹெல்த்தியான ராகி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.